ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேர்கள் அனைவருக்கும் தை 1க்கு பிறகு, அதாவது இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த தை மாதம் அமோகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உங்களுடைய ஜாதகத்தில் 9வது இடத்துல வியாழ கிரகன் இருப்பதால் அனைத்து விதமான நற்பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை வியாழன் கிரகம் வீற்றிருக்கு. மேலும் குரு பார்க்கின்ற இடத்துல வலிமையை சேர்ப்பார் என்பதால் உங்களுடைய புத்திசாலித்தனம், கடுமையான உழைப்பு, நியாய தர்மத்தை கையில் வைத்து கொண்டு ஓடுகிற ஓட்டம், பொறுமைகளை சுமப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலுமே புதிய உத்வேகத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெறுவீங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் 5வது இடத்துல வீற்றிருக்காரு. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் மீறி உங்களிடம் வேலையை எதிர்பார்க்கலாம். பொறுப்புகள், வேலைகள், வேலைப்பளு அதிகரிக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த தை மாதம் பார்க்கப்படுது. எந்த விஷயமானாலுமே கோவப்படாமல் நிதானமாக இருப்பது நல்லது. இதனால் பயப்பட தேவையில்லை. மேலும் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் நல்ல அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 12வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5வது இடத்துல வீற்றிருக்காரு. இதனால 12வது இடம் அப்படிங்கிறது ஐன சைன போக பாக்கியங்கள் உண்டாகுவதால யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கெட்ட பெயர் வாங்குவது, நொடிந்து போவது, கஷ்டப்படுவது, தூக்கம் வராமல் தவிப்பது அனைத்துமே உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கின்ற அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவை எல்லாமே இந்த 30 நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிள்ளைகள் சொல்வதை கேட்க மாட்டாங்க. பெற்றோர் மதிப்பளிப்பதில்லை. சில குடும்பத்தில் வேற்றுமைகள், வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கிடையே என்னென்ன முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல சூரியன் செல்லும்போது அவர்கள் நன்மைகளை செய்வார் என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 11வது இடத்தை பார்க்கக்கூடிய இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு விவசாயம், இயற்கை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைப்பதில்லை என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் 9வது இடத்துல இருக்கக்கூடிய வியாழ பகவான் 5வது இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் வெளிநாடு பயணம் நல்ல பலனை கொடுக்குங்க. மேலும் சுற்றுலா செல்வது, வெளியூர் வெளிநாடு செல்வது, ஆன்மீக பயணம், தீர்த்தவாரி செல்வது போன்ற யோகங்கள் உங்களுக்கு பிறக்க போகுது. மேலும் ஒரு பக்கம் குரு பகவான் 5வது இடத்தை பார்ப்பதும் திடீர் திருமண வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பாரு. மேலும் இதுவரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ள ஒப்பந்தங்கள் அளிப்பாங்க. மேலும் குதூகலமான அனுபவங்களை உண்டாக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தை மாதம் கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலைப்பளு, பொறுப்புகள் கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பொறுப்புகள், கடினமான உழைப்பு, அதிக தூரம் பயணம் வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கக்கூடும்.
அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல சனி இருப்பதால் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நோய், விபத்து, கடன், சட்ட வழக்கு போன்ற கெட்ட சம்பவங்களில் இருந்து விடுபடுவீங்க. பயணத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். தொழில் விருத்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு, பூமி சார்ந்த தொழில், கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் நிறைவான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 7வது இடத்துல ராகு இருப்பதால் அந்நிய தேசத்தில் வாழ்பவர்களுக்கு கொண்டாட்டமான காலமாக இந்த தை மாதம் இருக்க போகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியில் வழிபாடு செய்வது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நல்லவையவை கெட்டவையவை என்பதை கண்டறிந்து செயல்படுவது ஆற்றலுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது. 6வது இடத்துல சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. மேலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படக்கூடும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது. போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறப்போகுது. மேலும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே மறைந்து ஒற்றுமை பிறக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களின் அரவணைப்பு அதிகமாக கிடைக்கும். மேலும் பெண்களுக்கு பயணங்களால் எதிர்பார்த்த தடங்கள் நீங்க போகுது. யோசித்து செய்யும் காரியங்களில் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியில் கூட சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கைக்கு வராத பணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. அதுவும் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் பணியிடத்துலையும் சரி வெளியிடத்துலையும் சரி பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை ரொம்ப கவனமாக படிக்கணும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு தீர்த்து கொள்வது நீங்கள் பாடங்களில் அதிக மதிப்பெண் எடுக்க உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தவரை வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி விரதம் இருந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அந்த அம்மனுக்கு விரதம் இருந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்னிராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு, புதன், வெள்ளி, தேய்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு, வியாழன், வெள்ளி. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17, 18 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வரவு செலவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு லாபத்தை பெறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த முதலீடாக இருந்தாலுமே பார்த்து பண்ணுங்கள். புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. முக்கியமாக அதிக பணம் கொடுத்து எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். ஸோ பண விஷயத்தை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதம் முழுக்க என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை எல்லாம் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரக நிலையின் அமைப்பின்படி ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.